நாங்கள் மேட்ரிக்ஸ் என்ற சீரிஸில் இருக்கக்கூடிய 28வது கேள்வி பார்ப்போம். அதாவது என்ன சொல்லப்படுதுன்னா, ஏ என்ற ஒரு தாயன் தாரான், அதை விட ஐ என்ற தாயத்தை சொல்லியிருக்கிறான். எங்களுக்கு தெரியும் ஐ என்ற தாயம் 3 தரம் 3 தாயம் அப்படி இருக்க அதை விட ஏ இன்வர்ஸ் ஏ வர்க்கம் ஏ ஆகி இருக்கக்கூடியவாறு சமன்பாடு தாரான். இந்த சமன்பாட்டுல இருக்கிற சீக்கமடி ஆகிய மாறிலிகள் என்ற பெருமானத்தை காண சொல்லி கேட்கிறான். சீக்கமடி ஆகிய பெருமானத்தை காண சொல்லி கேட்கிறான். எங்களுக்கு பார்த்த உடனே ஏ இன்வர்ஸ் இருக்கிறார், ஏ வர்க்கம் இருக்கிறார், எல்லாத்தையும் காணுவோம் ஒன்றும் போக கூடாது. ஏதாவது வேற டெக்னிக் வழிகள் இருக்கா அப்படி போக பார்க்க. இது பொதுவா 2 தர 2 தாயமா இருந்துச்சு. நாங்கள் பொதுவா ஏ இன்வர்ஸ் காண தெரியும் நேரடியா சுகமா. இல்லாடி என்ன கெஸ் ஜோர்டன் எலிமினேஷன் மெத்தடுக்கெல்லாம் போக வேண்டி வரும். இது 3 தர 3 தாயம். எனவே கெஸ் ஜோர்டன் எலிமினேஷனுக்கு மெத்தடுக்கெல்லாம் போக வேண்டி வரும். எனவே கொஞ்சம் செய்யறது கொஞ்சம் எங்களுக்கு வெயிட்டா இருக்கு. அவ்வளவுதான். செய்யலாம் செய்யலாம், கொஞ்சம் வெயிட்டா இருக்கு. ஆனா ஒரு 2 தாயத்தை பெருக்குறது சுகமோ இன்வர்ஸ் இருக்கிற சுகமோடு பார்த்த மாட்டேன் சுகமா இருக்கு. பெருக்குறது தான் சுகமா இருக்கு. அப்ப இந்த கேள்விக்கு நாங்க செய்யலாம், ஏ இன்வர்ஸ காணாம வேற ஏதாவது வழி இருக்கோடு பார்ப்போம். அதாவது அவன் தந்த சமன்பாடை முதல் எழுதுற ஏ இன்வர்ஸ் 1/6 தர ஏ வர்க்கம் பிளஸ் சிஏ பிளஸ் டி என்ற சமன்பாடு தந்திருக்கிறான். வேணுமெண்டா 2 பக்கம் என்ன செய்யலாம், 6ஆல பெருக்கப்பட்டுச்சா இங்கால இருக்கிற என்ன செய்ய போற, இங்கால பக்கம் வந்துட்டு கீழே இருக்கிற 6, இங்கால பக்கம் 6 வந்திருப்பேன். அப்ப நான் பாக்குறேன் இதுக்கு நான் ஏ இன்வர்ஸ் ஏ வர்க்கம் காணணும். சரி, வேணுமெண்டா ஃபுல்லா ஏ ஆல பெருக்கினரண்டா எங்களுக்கு கொஞ்சம் சுகமா வரும். அது என்ன வருவேன், இவர் A7 ஃபுல்லா ஏ ஆல பெருக்கினா ஏ இந்த 3ஆம் அடுக்கு, இங்கால சி என்றது ஒரு மாறிலி, அதனால பிரச்சனை இல்லை. சி ஏ வர்க்கம் பிளஸ் டி ஏ என்று வருது. அப்ப எங்களுக்கு இப்ப தேவையான விஷயம் என்ன, ஏ இன்வர்ஸ் தர ஏக்கு பதிலா நாங்க என்ன போட்டு போடலாம், ஐ என்று போட்டு போட வேண்டாம். இவருக்கு பதிலா நாங்க செய்வீங்க ஐ, நான் நேரடியாக எதிரியே மாத்திரேன். அப்ப இவருக்கு பதிலா நாங்க என்ன செய்யலாம், ஏ இன்வர்ஸ் ஏக்கு பதிலா ஐ என்று போட்டோம்டா எங்களுக்கு ஏ வர்க்கம் ஏ இந்த 3ஆம் அடுக்கு மட்டும் காண்டு போட்டோம்டா இதற்கு செய்கிறது விஷயம். அப்ப என்ன செய்யலாம், ஏ தெரியும் ஏ வர்க்கத்துக்கு போவோம். ஏ தெரியும் ஏ 1 0 0 0 1 1 0 மைனஸ் 2 4. அதே போலதான் திருப்பி என்ன வர போற, 0 0 0 1 1 0 மைனஸ் 2 4 வருக. எனவே 3 தர 3 தாயமும் 3 தர 3 தாயம் பெருக்க வரவங்களுக்கு எப்படியா நாளா வருக, ஒரு 3 தர 3 தாயமாகத்தான் வருக. எனவே நாங்க என்ன செய்யலாம், சிம்பிளா பெருக்கிக் கொள்ளலாம். பிறகு தெரியும் 1 இவர் 0 0 ஆக மொத்தம் இதுல வர 1ஆக இருக்க. இங்க 0 0 0 எனவே 0, இங்க 0 0 0 எனவே 0. இந்த கேள்வியா பாருங்க, பெருக்கோணம் என்ற வழியாத்தான் நிறைய பூச்சி தந்துருக்கான். அண்டங்களுக்கு பெருக்க சுகமா இருக்கு. அதே போல பாருங்க 0 0 0 எனவே இங்க 0 இருப்ப, இங்க 0 இங்க 1 இங்க மைனஸ் 2 எனவே சுருக்கிறீங்கன்னா மைனஸ் 1 இருப்ப. 0 1 1 4 5 வருது. அப்ப இங்க பாத்தீங்கன்னா 0 0 0 அதே போல இங்க பாத்தீங்கன்னா 0 மைனஸ் 2 மைனஸ் 8 எனவே சுருக்கினா மைனஸ் 10 வருது. 0 மைனஸ் 2 16ல 2 போச்சுண்டா 14 இருக்கு. அப்ப ஏ வர்க்கத்தை கண்டுட்டோம். அது மட்டும் கண்டா தெரியும், ஏ இந்த 3ஆம் அடுக்கும் காணணும், ஏ இந்த 3ஆம் அடுக்கும் காணணும். அப்ப எங்களோட கேள்வி வரும், ஏ வர்க்கத்துக்கு முன்னுக்கு பெருக்கணுமோ பின்னுக்கு பெருக்கணுமோ கேள்வி வரும். ஆனா இதே மாதிரி கேள்வி என்ன செய்திருக்கிறோம், நாங்கள் முதல் நிறைய செய்திருக்கிறோம். வேணுமெண்டா ஒரே ஆட்களா இருக்க முன்னுக்கும் பெருக்கலாம் அல்லது பின்னுக்கும் பெருக்கலாம். அப்ப நான் இதுல என்ன செய்யறேன், பின்னுக்கு ஏ பெருக்கிறேன். நீங்க வேணுமெண்டா முன்னுக்கு பெருக்கி பாருங்க, எந்த ஒரு பிழையும் இல்ல, ஒரே விடதான் பெறுவேன், ஒரே விடதான் பெறுவேன். அப்ப என்ன செய்யலாம், ஏ இந்த 3ஆம் அடுக்கு இவர் 3 தர 3 தாயம் பெருக்குவோம். பெருக்கின 1 0 0 எனவே 1 வருக. 0 0 0 எனவே 0 0 0 0 எனவே இங்க 0 வருக. இங்க 0 0 0 எனவே 0 வரப்போற. 0 மைனஸ் 1 இங்க மைனஸ் 10 எனவே வர வேண்டிய மைனஸ் 11 வரும். இங்க 0 மைனஸ் 1 அங்க 20 20ல 1 போச்சுன்னா 19 வருது. அதே போல 0 0 0 வரும். அதே போல இங்க பார்த்தா 0 மைனஸ் 10 மைனஸ் 28 எனவே சுருக்கினீங்க மைனஸ் 38 0. அதே போல மைனஸ் 10 இங்க 56 56ல 10 போச்சுன்னா 46. அப்ப ஏ வர்க்கம் ஏ இந்த 3ஆம் அடுக்கு எல்லாம் கண்டிருப்பீங்கள். அடுத்து என்ன செய்யணும், நாங்களுக்கு சமன்பாடு வச்சுக்கிறோம். இதுல கொண்டு போய் போட்டீங்கன்னா 6 மடங்கு எல்லா 3 தர 3 தாயம் சம்மந்தப்படுத்தப்படுது. எனவே ஐயம் எப்படியா இருக்கிற அது தந்திருக்கிறான் 3 தர 3 தாயம். எனவே ஐக்கு நீங்க 3 தர 3 தாயத்தை போடுவீங்க. அதே போல இங்க என்ன செய்யலாம், ஏ இந்த 3ஆம் அடுக்கு
ஏ இந்த மூன்றாம் இடத்துக்கு பதிலா இவரை போடுவீங்க. வேணுமெண்டா அந்த சமன்பாடை திருப்பி எழுதி போட்டு செய்யலாம். நான் நேரடியாவே போடுறேன். இடம் மட்டும் மட்டும்படியா நேரடியாவே போட்டு கொள்றேன். ஏ இந்த மூன்றாம் இடத்துக்கு அதே கூட சி மடங்கு ஏ வர்க்கத்துக்கு பதிலா கண்டு வச்சுக்கிறீங்க. 1 0 0 0 மைனஸ் 1 5 0 மைனஸ் 10 14 அங்கால டி மடங்கு ஏக்கு பதிலா என்ன செய்யலாம்? ஏற்கனவே தந்திருக்கிறான். ஏக்கு பதிலா தெரியும் எங்களுக்கு என்ன 1 0 0 அங்கால 0 1 1 அங்கால 0 மைனஸ் 2 4. அப்ப எங்களுக்கு தெரியும் சமன்பாடு தந்திருக்கிறான். முடிஞ்சவரை சுருக்குவோம். சுருக்கி போட்டு எங்களுக்கு என்ன தேவை? எங்களுக்கு தேவையானால் சிய காணணும், டிய காணணும். அவ்வளவுதான் விஷயம். அப்ப தேவையான இடங்களை மட்டும் பார்ப்போம். இங்க இந்த 0 0 பாரு எல்லாத்தையும் பாருங்க. அங்கால 0 தான் பெறுவேன். அப்ப உங்களுக்கு பொதுவா இந்த முந்திரி மூட விட்டத்துக்கு இருக்கிறார்கள் தான் பெருமானம் இருக்குது. அப்ப நாங்க அதில் எடுத்தவை சரி. 2 சமன்பாடு வந்தாவே உங்களுக்கு 2 தெரியா கழியதை கண்டு கொள்வீங்க. இங்க பாருங்க 6, இங்க பாத்தீங்கன்னா 1, இங்க பாத்தீங்கன்னா சி பிளஸ் டி என்று வருவேன். எனவே நான் ஒரு சமன்பாடு எடுத்துறேன். சி பிளஸ் டி வந்து 5க்கு சமனாக இருக்கிறேன். வேற என்ன ஒரு சமன்பாடு எடுக்கலாம்? என்ன இந்த தானத்தை பார்த்தோம்னா 6 அவர் வந்து மைனஸ் 11 பிளஸ் இங்கால பாத்தீங்கன்னா மைனஸ் சி ஆக இருக்கும். இங்கால பாத்தீங்கன்னா டி ஆக இருக்கும். எனவே அவரை கொஞ்சம் சுருக்கினா என்ன பக்கம் இருக்க? இங்கால பக்கம் கொண்டு வர சி மைனஸ் டி வந்து மைனஸ் 17க்கு சமனாக இருக்க. இங்க சி பிளஸ் டி வந்து 5க்கு சமனாக இருக்கும். அப்ப என்ன செய்யலாம்? மூணுமெண்டா 2ஐ கூட்டினோம்டா 2 சி வந்து உங்களுக்கு எதுக்கு சமனா இருப்ப? மைனஸ் 12க்கு சமனா இருப்ப. எனவே சி வந்து மைனஸ் 6க்கு சமனாக இருக்கும். அப்ப சி வந்து மைனஸ் 6 டிக்கு கொண்டு போட்டீங்கன்னா 6 5 11க்கு சமனாக இருக்கு. அப்ப கேட்ட கேள்வி எங்களுக்கு அப்படி இருந்துச்சுடா. சிய காண சொல்லி கேட்டிருந்தவன், அதே போல டிய காண சொல்லி கேட்டிருந்தவன். அப்ப இவைகள் 2 பேரும் தான் கேட்ட கேள்விக்கு விடையாக இருக்கப்ப. அப்ப மேட்ரிக்ஸ் என்ற சீரிஸில் இருக்கக்கூடிய 28வது கேள்விக்கான விட இவராக இருப்ப. அடுத்த நாங்கள் 29 பார்ப்போம்.